சடனாக வந்து ஊருக்கு போகிற பிளான் ஆயிடுச்சு. ஸோ அவசரமாக சமைச்சிக்கிட்டு இருக்கேன். யாருக்குன்னா ஹஸ்பண்டுக்கு தான். நான் மட்டும் தான் ஊருக்கு போகிறேன். அவர் வந்து ஊருக்கு வரல. அவர் வந்து 3 டேஸ்க்கு அப்புறம் வந்து வருவார். ஸோ அவருக்கு வந்து நான் வந்து என்ன சமைச்சு வச்சுருந்தேன்னா லெமன் சாதமும் சப்பாத்தி அப்புறம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு தொக்கு மாதிரியாக பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி வேணும்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவர் வந்து இப்போ டயட்டில் இருக்கிறதுனால வந்து சப்பாத்தி தான் சாப்பிடுவாராமா. அதனால் சப்பாத்தி செஞ்சு வச்சுட்டு போயிட்டு ஹோட்டல்லனா அதிகமாக இப்போ சாப்பிட மாட்டார். நானுமே வந்து ட்ராவலில் போகிறதுனால சப்பாத்தியும் அந்த தொக்குமே எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ நான் என் ஹஸ்பண்ட் வந்து ட்ராப் பண்ண போகிற இடத்துலேயே வந்து மழை செம்ம மழை ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு சொல்ல ஓரமாக நிப்பாட்டலாம் பார்த்தா அங்கேயுமே நிற்க முடியலாம். ஸோ அதோட நான் மட்டும் ஆட்டோ பிடிச்சி வந்து போயாச்சு. ஸோ போலீஸ்காரங்களாம் கல்யாணம் பண்ணால் நம்ம மட்டும் தனியாக தான் போகணும். ஏன்னா அவங்களுக்கு லீவ்னா அவ்வளோவா கிடைக்கவே செய்யாது. இவங்க வந்து என்னோட சிஸ்டர் தான். இவங்க கரூரில் இருக்காங்க, மெஹந்தி ஆர்டிஸ்ட்டு. ஸோ இவங்க தமிழ்நாடு ஃபுல்லாமே நம்மளுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பரும் நான் கொடுக்குறேன், டிஎம் பண்ணிக்கோங்க. ஐடியும் நான் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ அந்த